நான் சொல்றேன், காலையில எந்திரிச்சு நைட்டு தூங்குறப்போ, நல்ல தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே நீர் நல்லவர், வாழ்க்கையில நன்மை செய்கிறவர். இந்த கடன் பிரச்சனையை பார்த்து கடனை யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இந்த கடனை, இந்த தீமையை நல்லதை கொடுக்கிற இயேசு நன்மையாக மாற்றுவார். இந்த கடனே இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாக எனக்கு கொண்டு போற. ஒருவேளை வியாதி இருக்கலாம், அந்த வியாதியை யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இந்த வியாதி எல்லாம் மாற்றி சுகத்தை கொடுக்கிற இயேசு, நான் சுகமா இருக்கும்படி சுகத்தை கல்வாரி சிலுவையில கொடுத்திருக்கிறார். எனக்காக அடிக்கப்பட்டார். கல்வாரி சிலுவையில ஒரு சொட்டு ரத்தம் இல்லாம எல்லா ரத்தத்தையும் எனக்காக சிந்தினாரு. அவ்வளவு வேதனைப்பட்டார். எனக்காக தான் அவர் எல்லாத்தையும் சகிச்சார். சாபத்தையும் வியாதியையும் அவர் சகிச்சாரு. ஆகையினால் என் சரீரத்துல வியாதி இருக்க முடியாது. ஆண்டவர் நல்லவர்ன்றது கல்வாரி சிலுவையை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அங்க கல்வாரி சிலுவையில் அவர் நல்லவர்ன்றதுனாலதான் இன்னைக்கு இயேசு அடிக்கப்பட்டார். இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். அவர் இயேசு தரித்திரத்தை சுமந்தாரு, நான் ஐஸ்வர்யவானா இருக்கும்படியாக. இதுக்கு மேல எப்படி தேவன் நல்லவர் என்பதை உங்களுக்கு காட்டுறது? நான் என் வாழ்க்கையில நன்மை பெறும்படியாக இயேசு மரிச்சார். அதனாலதான் சொல்ற, திருடவன், அவன் பிசாசு, அவன் கொல்லவும் அழிக்கவும் உன்னை ஒண்ணுமில்லாமக்கி நாசமாக்க வரான். ஆனா இயேசு, நான் உனக்கு ஜீவன் கொடுக்க வந்திருக்கேன், உனக்கு செழிப்பை கொடுக்க வந்திருக்கேன், உனக்கு சுகத்தை கொடுக்க வந்திருக்கேன். நீ நல்லா இருக்கிறத, உனக்கு எல்லாத்தையும் நல்லதா செய்யறதுக்காக தான் உனக்கு வந்திருக்கேன். உனக்கு நன்மையை மாத்திரமே செய்வேன். உங்க வாழ்க்கையில் நான் சொல்றேன், நன்மையை மாத்திரம் எதிர்பாருங்கள். வாழ்க்கையில வெற்றி உண்டாயிருக்கும், சுகமும் செழிப்பும் உண்டாக்கிருக்கும்.